we are now in a position to take up what is called capacitance. Capacity or capacitance of yarudiya of முக்கியமா பார்க்கணும் கண்டக்டர். கண்டக்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம கண்டக்டர்னா நமக்கு தெரியும், it has got free charges so that ஒரு potential difference apply பண்ணினா it will pass electricity. இதான் கண்டக்டருடைய definition. Insulator is opposite. So capacitance of an insulator இல்லை, capacitance of a conductor. Capacitance எதை குறிக்கிறோம் நம்ம of a conductor? ஸோ இங்கே நம்ம கண்டக்டர் பற்றி தான் முதல்ல பேச போகிறோம். கண்டக்டருடைய கெப்பாசிட்டன்ஸ்னால் எதை குறிக்கிறதுனா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன், அது எந்த ஷேப்பில் வேணா இருக்கட்டும். பெட்டர் ஐ கேன் டேக் இட் as a spherical conductor or a plain sheet of a metal which is also a conductor. ஸோ இது வந்து டெஃபினிட் ஷேப்போடு இருக்குது, ரைட்? இதுவும் கண்டக்டர் தான், இதுவும் கண்டக்டர் தான். நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எந்த ஷேப்பில் வேணா இருக்கலாம். இந்த கண்டக்டருக்கு நான் சார்ஜை கொடுக்க போகிறேன். கண்டக்டருக்கு சார்ஜ் எப்படி கொடுக்க முடியும்? முதல் கிளாஸ்க்கு போனோம். முதல்ல சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன், சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் இஸ் பாசிபிள் இன் த கேஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். சார்ஜிங் பை இண்டக்ஷன், இந்த வேர்டு இண்டக்ஷன்கிற வேர்டு கீவேர்டு தான். ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்க்கு தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னேன். ப்ரீஃபாக அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு கண்டக்டர், இதுக்கு இனிஷியலாக சார்ஜ் இல்லை. இந்த கண்டக்டர் நான் என்ன பண்ணலாம், இது ஷேப்பில் எடுத்துக்கலாம், இந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஜெனரல் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். நம்ம இதை என்ன பண்ணுறோம், ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் நிற்க வச்சிடலாம் முதல்ல. ஸோ சார்ஜிங் பை இண்டக்ஷன் பற்றி நான் திருப்பி ப்ரீஃபாக ரிப்பீட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கேன். இது பார்த்தா ஏதோ ஒரு ஷேப்பில் வேணா இருக்கலாம், புரிஞ்சுதான். பட் பெட்டர் ஆல்வேஸ் ஹேவ் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் வச்சு சொல்லிக் கொடுத்தேன், பரவாயில்ல. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு பிரிங் ஏ ராட், கிளாஸ் ராடோ எபனைட் ராடோ, ரப்டு வித் கிளாஸ்னா சில்க்கு, எபனைட்னா ஃபர்ரு, ரப்டு வித். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எது எடுத்துக்கலாம், எபனைட் எடுத்துக்கலாமா? ரைட், எபனைட் ராட் rubbed with fur, the ebonite rod will become negatively charged. Ebonite rod will become negatively charged. இது கிட்ட கொண்டு வந்த உடனே இந்த கண்டக்டர், இது கண்டக்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ்ல என்ன ஆகும், இதை விட்டு விலகி போயிடும். அப்போது அதை விட்டு விலகி போயிருக்குன்னா என்ன, இதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸில் விலகி போன உடனே இந்த இடத்துல பாக்கி இருக்கிற அயான்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், தெரியுதா? ஸோ when I bring a ebonite rod which is already charged by rubbing with fur, ebonite rod will become negative. அந்த நெகட்டிவ் கிட்ட கொண்டு வந்தோடனே இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் விலகி போயிடும். அப்போ பாக்கி இருக்கிற இந்த இடத்துலலாம் இந்த இடம் பாசிட்டிவ் அயான்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ அம் கோயிங் டு எர்த் திஸ் கண்டக்டர். எர்த் த கண்டக்டர் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஃப்ரீயாக எலக்ட்ரான்ஸ்லாம் ஓடி வந்திருக்கேன், இதெல்லாம் வில் கோ டவுன் டு தி எர்த். எர்த் பண்ணிடுறேன். எர்த் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டேஜாக எர்த்திங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ராடை ஐ வில் டேக் இட் அவே. அப்போ என்ன ஆகும், இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் ஓடி போயாச்சு. இந்த ராடு இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கும். இந்த ராடு எடுத்துட்ட உடனே ஏற்கனவே இருந்த எலக்ட்ரானை விட இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக தானே இருக்கும் இதில். அப்போது இட் பிகம்ஸ், இந்த ராடை நான் ரிமூவ் பண்ணின உடனே இட் பிகம்ஸ், இந்த பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ திஸ் கண்டக்டர் நவ் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் சார்ஜிங்
a material by procedure called induction. Induction முக்கியமானது என்ன, charged material charging material அந்த ebonite rod do not come into contact. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொட்டுண்டு பண்ண போறது கிடையாது. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டராக மாறிடுறது. இதே நெகட்டிவ்லி சார்ஜ் பண்ணணும்னா கிளாஸ் ராடு சில்கில் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் கிடைக்கும். ஸோ இது ஒன்ஸ் அகைன் இண்டக்ஷன் சார்ஜிங் ஐடியாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். இப்போ நம்ம படிக்க வேண்டிய இடம் கெப்பாசிட்டன்ஸுங்க இல்லையா. அஸ்யூம் தட் நவ் ஐ ஹாவ் எ கண்டக்டர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ எப்படி ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துட்டேன். ரைட், இது எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டே இருக்க முடியும்? ஸோ அந்த கொஸ்டின் வருது. அதான் எவ்வளோ தூரம் அந்த பாசிட்டிவ் சார்ஜை ஹோல்டு பண்ண முடியும், ஹோல்டிங், அதுதான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு சார்ஜ் கொடுக்க சார்ஜ் கொடுத்துட்டு போக இதில் என்ன நடக்கிறது, இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் வந்துகிட்டே இருக்குது. சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண இதனுடைய பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்போதால ஸோ சார்ஜ் இஸ் directly proportional to the potential it is acquired. Therefore Q is equal to some constant times the potential. C is called, capital C போடணும், C is called capacity or capacitance of the conductor. அப்போ இது எதை குறிக்கிறது, இது எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இதை சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறிக்கிறது. ஏன் இதுக்கப்புறம் லிமிட் இருக்கா என்ன போடுறதுக்கு, சார்ஜ் கொடுத்துட்டே போனால் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் தெர் இஸ் எ லிமிட். எது லிமிட் பண்ணுறது, எதை அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சார்ஜை அதால் எடுத்துக்க முடியாமல் பண்ணுறது எது, ஜஸ்ட் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். சார்ஜ் கொடுத்துட்டே போகிறோம், ஸோ இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் கண்டினியூஸ்லி பாசிட்டிவ் ஆகிட்டே போகிறது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், நிறைய பாசிட்டிவ் ஆன உடனே திஸ் வில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அவே ஃப்ரம் தி இருக்கும் இல்லையா. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அயனைஸ் ஆகும். ஏர் மாலிக்யூல்ஸ் அயனைஸ் ஆன உடனே பாசிட்டிவாக அயனைஸ் ஆன மாலிக்யூல்ஸ் தான் விலகி போகும், நெகட்டிவ் இதெல்லாம் கிட்ட வரும். கிட்ட வந்த உடனே இதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதுவும் நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லீக்கிங்னு சொல்லுவோம். இதை அதாவது இதில் இருக்கிற சார்ஜ் லீக் ஆகி சரௌண்டிங் ஏர் மீடியத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறதுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் தெர் இஸ் எ லிமிட். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே இதில் நம்ம சார்ஜை போட்டுட்டே போக முடியாது, நிறுத்திடணும். ஏன் நிறுத்திடுறது, லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கெப்பாசிட்டன்ஸுடைய இந்த வோல்டேஜும் ஸ்டாப் ஆகிடும், சார்ஜிங்கும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் கெப்பாசிட்டன்ஸ். இட்ஸ் அ கெப்பாசிட்டி டு ஹோல்ட் சார்ஜஸ், அது பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர்னு சொல்லினோடனே அந்த கண்டக்டர் இப்போ நம்ம கண்டக்டருடைய பேர் என்ன, ஸோ கெப்பாசிட்டி டு ஹோல்டு அந்த கண்டக்டருக்கு இருக்குதுல்ல, அந்த கண்டக்டருக்கு பேர் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டன்ஸ் கண்டக்டர் ரெண்டு பேரையும் சேர்த்து கெப்பாசிட்டர்னு பேர் கொடுக்குறோம். ஸோ கெப்பாசிட்டருங்கிறது யார், இட் இஸ் அ கண்டக்டர் விச் கேன் ஹோல்டு சார்ஜஸ். இன்னும் பெட்டர் ஹோல்டுன்னு சொல்கிறத விட வேர் charges can be storedங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஸ்டோரிங் ஆஃப் சார்ஜஸ்னு முதல்ல சான்ஸ் கிடைக்கும்போது ஃபேரடே இதை பற்றி பண்ணது, ஃபேரடே இதை பற்றி பேசலாம். ஸோ ஸ்டோரிங் ஆஃப் சார்ஜஸ்னு அந்த காலத்தில் நம்ம பண்ணுறது கெப்பாசிட்டன்ஸ் வச்சு பண்ணுறோம், இப்பவும் பண்ணுறோம். தேவையான போது அந்த சார்ஜை இது எடுத்துக்கலாம் நம்ம அதுலேருந்து. ஸோ கெப்பாசிட்டர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அ டிவைஸ் பை விச் வி கேன் ஸ்டோர் சார்ஜஸ். இதுதான் இதனுடைய பேசிக் ஐடியா. ரைட், இப்போ கெப்பாசிட்டன்ஸை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஸ்பெஷலாக ஸ்பெரிக்கலை பற்றியும் இந்த பிளேன் ஷீட்டை பற்றியும் இப்போ பேசலாம். ஸ்பெரிக்கலுக்கு போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்பெரிக்கல் பற்றி இது ஸ்பெரிக்கல் ஷெல்லை பற்றி தானே பேசணும். ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக இது வந்து இது உள்ள ஹாலோவாக இல்லாமல் ஃபுல் மெட்டலாகவும் இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான் கிடைக்க போகிறது. என்ன எஃபெக்டை பற்றி பேசுகிறேன்னா, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அவுட்சைடு. பொட்டென்ஷியல் அவுட்சைடு வச்சு கண்டுபிடிக்கலாம், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு நம்ம எப்படி சொன்னோம், KQ/R². ஆறுங்கிறது வந்து சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸு பிங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆருக்கு வச்சுட்டு சொன்னோம். வாட் இஸ் த பொட்டென்ஷியல், KQ/R. What is the potential on the surface, R is equal to R. இது radius.
அப்போ V is equal to KQ by capital R ஆயிடும். So this is a potential on the surface of the conductor which is spherical in shape. So இதை அப்ளை பண்ணலாமா இப்போ இந்த லாவை இந்த இடத்துல ஏதாவது இந்த டெஃபினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ Q is equal to CV. அப்போ இதுலேருந்து Q is equal to எழுதுறேன். Q is equal to எழுதும்போது என்ன ஆகும்? R by K V ன்னு வந்துதா? Q is equal to R by K V ன்னு வந்துதா? இது நீங்கள் கம்பேர் பண்ணலாம். Q is equal to CV, இங்கே Q is equal to this. அப்போ this is C. நாம வச்சுக்கணும் K என்னது 1 by 4 pi epsilon naught. அப்போ R by K என்னது 1 by 4 pi epsilon naught denominator இருந்தா மேலே போயிடும். That is 4 pi epsilon naught R times V. So this is in the form CV. அப்போ what is C for a spherical conductor? Therefore C for a spherical conductor is 4 pi epsilon naught times the radius of the spherical conductor. So using the definition of capacitance, spherical conductor உடைய potential on the surface வச்சுட்டு நம்ம capacitance of the spherical conductor கண்டுபிடிச்சிருக்கோம். தெரியுதா? So இது முக்கியமான ரிசல்ட் இதுனா இது கான்ஸ்டன்ட் 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். So capacitance of a spherical conductor is directly proportional to its radius. அப்போ சின்ன spherical conductor க்கும் பெரிய spherical conductor க்கும் என்ன வித்தியாசம்? Capacity to hold or store charges is more for a large than a small one. தெரியுதா? ரைட். இதுக்கு இப்போ பிளேன் ஷீட்டாக போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பிளேன் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் என்ன இப்போ ப்ரீஃபாக ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் சொல்லி கொடுத்தேன். அதாவது டெஃபினேஷன் இதான் டிஃபைன் பண்ணினோம். டெஃபினேஷன் ஆஃப் அ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். தென் ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருந்ததுன்னா அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இல்லையா? ஸோ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டிஃபைன் பண்ணினோம். ஸ்பெரிக்கல் கண்டக்டருடைய கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிச்சோம். பிளேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர் இது? கேன் வி இன்க்ரீஸ் the capacitance of a conductor நம்ம என்ன சொன்னேன்? கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேசல. சார்ஜை வந்து நம்ம ஏற்றிகிட்டே போனால் பொட்டன்ஷியல் போயிடும், ஒரு ஸ்டேஜில் லீக் ஆகும் சொன்னேன். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? இந்த கேள்வி புரியுறதா? இது கேள்வி வேறு. நான் கேன் வி இன்க்ரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர், அதாவது இது ஏற்கனவே ஒரு ஸ்டேஜில் போய் சார்ஜ் லிமிட்டேஷன் வந்துடுறது இல்லையா, லீக் ஆக ஆரம்பிக்கணும். அந்த சார்ஜ் லிமிட்டேஷனை தாண்டி அதை சார்ஜ் பண்ண முடியுமா? எப்போ முடியும்னா சி அதிகப்படுத்தினா. சி எப்படி அதிகப்படுத்துறது சொல்லித்தரல. இப்போ என்ன பண்ணலாம்? கன்சிடர் எ கண்டக்டர். எந்த ஷேப்பில் வேணால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அஸ்யூம் பை மீன்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் பண்ணியாச்சு, சார்ஜ் பண்ணிட்டோம். அதில் it is holding some charge Q, அதோடைய capacitance C to the potential V. Vங்கிற potential அந்த சர்ஃபேஸில் இருக்கிற potential. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? I bring another conductor close by. கிட்ட கொண்டு வரேன். கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இதை வந்து கொண்டு வரும்போது இது நியூட்ரலாக இருக்கும். இது கிட்ட கொண்டு வந்தோடனே இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கெல்லாம் இருக்கிறதால more of electrons get attracted to this side of the surface because of the positive இருக்கிறதால. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை இந்த செகண்ட் கண்டக்டரை, இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர், இது செகண்ட் கண்டக்டர். செகண்ட் கண்டக்டரை நான் எர்த் பண்ணுறேன். என்ன ஆகும் எர்த் பண்ணால்? எர்த்துங்கிறது இஸ் எ மேசிவ் ஸ்டோரேஜ் ஃபார் எலக்ட்ரான்ஸ். எர்த்துங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அது எர்த்தில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே இந்த எர்த்துலேருந்து ஃப்ளோ ஆகி இந்த கண்டக்டர் ஃப்ளோ ஆகி இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் நியூட்ரலைஸ் பண்ணோம். இப்படி பண்ணும்பொழுது அப்போது இது எர்த் பண்ணிவிட்டு விட்டுட்டேன்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் போய் இதை நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போது எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃப்ளோ ஆகிருக்கிறதால இது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஏற்கனவே இருந்த எலக்ட்ரான்ஸோட இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் போனதால திஸ் கண்டக்டர் இஸ் நவ் பிகமிங் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். புரியுறதா? இதனுடைய இந்த ரெண்டாவது கண்டக்டர் இப்போ நான் நெகட்டிவ்லி சார்ஜ்டாக எப்படி பண்ணியிருக்கேன், பை இண்டக்ஷன் ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்கேன். இதை அந்த இண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு கண்டக்டரை. சரி, இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குது? நான் என்ன சொன்னேன், இன்க்ரீஸிங் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர். எந்த கண்டக்டரு? ஃபஸ்ட் கண்டக்டருடைய கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். எப்படி? இப்போது இந்த கண்டக்டர் இது கிட்ட இருக்கிறதால அட் எனி பாயிண்ட், இங்கே பாயிண்டாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் இந்த பாயிண்ட் இதனுடைய பொட்டென்ஷியல், இந்த சார்ஜஸோடைய பொட்டென்ஷியல் எஃபெக்ட் அந்த பாயிண்ட் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கும். ஏன்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பொட்டென்ஷியல் ஸ்கேலார் இல்லையா? அப்போது இந்த இடத்துல பொட்டென்ஷியல்ங்கிறது இது இல்லாத போது இதனுடைய மட்டுமே இருந்தது. இப்போ இது இருக்கும் பொழுது இதனுடைய எஃபெக்ட் குறைச்சிருக்கு. எஃபெக்டை குறைச்சிருக்கு. பாசிட்டிவ் சார்ஜஸ் குறையலை, எஃபெக்டை குறைச்சிருக்கு. அப்போ இதனுடைய பொட்டென்ஷியல் குறைஞ்சிருக்கு. இந்த பொட்டென்ஷியலில் நான் பழைய பொட்டென்ஷியலுக்கு இதை கொண்டு போகலாம். அப்போது லீக் ஆகாமல். புரியுறதா? பொட்டென்ஷியல் எஃபெக்ட் குறைஞ்சிருக்கு. அப்போ சுற்றி இருக்கிற ஏர் மாலிக்யூல்லாம் ரெடியூஸ்டு பொட்டென்ஷியலை ஃபீல் பண்ணும். அப்போ அவ்வளோ சீக்கிரம் அயனைஸ் ஆகாது. அப்போ ஐ கேன் இன்க்ரீஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்டக்டர் பை ஆடிங் சம் மோர் சார்ஜஸ் ஸ்டேட். தெரியுறதா? அப்போ இதில் நான் என்ன பண்ணலாம், கியூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். கியூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டில் லீக் ஆகிற வரைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ஸ்டேஜில் வித்தவுட் திஸ் கண்டக்டர் என்னால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சார்ஜஸை ஸ்டோர் பண்ண முடிஞ்சுது. இந்த ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் இதனுடைய பொட்டென்ஷியலை நான் எஃபெக்டை டிக்ரீஸ் பண்ணதால் ஐ கேன் ஆட் சம் மோர் சார்ஜஸ் டு திஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்டர். அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி டு ஹோல்டு சார்ஜஸ், ஸ்டோர் சார்ஜஸை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதுதான் this is the procedure of increasing the capacitance of a conductor. இப்போ இதுலேருந்து ஃபைனல் சம்மரின்னு பண்ண என்ன அர்த்தம், ஒரு கண்டக்டருடைய எஃபெக்டை வச்சுட்டு கெப்பாசிட்டன்ஸை ஒரு லிமிட் வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். இன்னொரு கண்டக்டரையும் கொண்டு வந்து இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் we can increase the storage capacity of the conductor. அப்போது இது ரெண்டு சேர்த்து தான் கெப்பாசிட்டர்னு இப்போ நம்ம சொல்லுவோம். முதல்ல கெப்பாசிட்டர் ஆஃப் சிங்கிள் கண்டக்டர் சொல்லி கொடுத்தேன். இப்போது அந்த சிங்கிள் கண்டக்டருடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்டக்டரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, there will be two conductors making up a capacitor. ஸோ கெப்பாசிட்டர்னு சொல்லும் பொழுது ரெண்டு கண்டக்டர் வேணும். ஒன்று பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். இந்த நெகட்டிவ்லி சார்ஜை நம்ம எர்த் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதுலேருந்து we can increase the capacity of the conductor அப்படின்னு தெரிஞ்சுதா? இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம அந்த பேரல் பிளேட் வச்சு போகலாம். ஸோ கெப்பாசிட்டர் நோ ஹேஸ் டு ஹேவ் டூ கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். தெரியுறதா? ஸோ தட் இட்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ். இதிலேருந்து நம்ம அந்த பேரலல் பிளேட்டாக ரெண்டுமே பிளேன் ஷீட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொன்று பண்ணிடலாம். இப்போது என்ன பண்ணால் பேரலல் பிளேட் ஷீட் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். சர்க்கியூட் சிம்பிள் அப்படின்னு கெப்பாசிட்டன்ஸ்க்கு சர்க்கியூட் சிம்பிள்ங்கிறதும் ரெண்டு பிளேட் இருக்கா மாதிரி ஈக்குவல் லென்த்தில் இதுதான் சர்க்கியூட் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் கெப்பாசிட்டன்ஸை நம்ம வரைய போகிறோம்னா, இப்போ பேட்ரி அப்படின்னு வரையணும்னா நம்ம வரைகிறதுக்கு ஒரு சிம்பிள் போடுவோம், ஞாபகம் இருக்கா? டிசினா இது பாசிட்டிவ் லாங்காகவும் நெகட்டிவ் ஸ்மாலாகவும் போடுவோம். கெப்பாசிட்டன்ஸ்க்கு ரெண்டுமே ஈக்குவலாக போடுறோம். இதுதான் சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் அ கெப்பாசிட்டர். ஏன்னா பேசிக்காகவே கெப்பாசிட்டர் அப்படின்னா ரெண்டு பிளேன் கண்டக்டர்ஸ், பிளேன் ஷீட் ஆஃப் கண்டக்டர்ஸ் தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு. அதுதான் நம்ம ஈஸியாக
கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே குறிக்கிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போது இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் parallel plate கெப்பாசிட்டர்னு பேர் இருக்கு. ஸோ ரெண்டு கண்டக்டர் பிளேட்டை வச்சு பண்ணுறது, பேரலாக வச்சு பண்ணுறதால இதுக்கு பேர் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ இதனுடைய கெப்பாசிட்டியை பற்றி நம்ம பேசுவோம், இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். பேரலல் பிளேட்னா 3 டைமென்ஷனலாக வரையணும்னா 2 கண்டக்டர், பிளேன் ஷீட் ஆஃப் கண்டக்டர் 2 எடுத்துக்கணும். இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கணும். இது கிட்ட கொண்டு வந்து எர்த் பண்ணிவிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த இன்டர்மீடியரி மீடியமை ஏர்னு எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம 3 டைமென்ஷனில் வரைஞ்சிருக்கேன். இதை தான் நம்ம கெப்பாசிட்டர் அப்படின்னு இப்படி சர்க்யூட் சிம்பிள்னு இது கொடுக்குறோம். இப்போது நம்ம அந்த காஸ் தியரம் அல்லது காஸ் லாவை அப்ளை பண்ணி இன்டர்மீடியரியாக இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கலாம். காஸ் லா, பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜுக்கு பண்ணினோம் இல்லையா, காஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2ε0 கண்டுபிடிச்சோம். வாட் இஸ் சிக்மா? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு கண்டுபிடிச்சோம். நெகட்டிவ் சார்ஜ்னா மைனஸ் இருக்க போகிறது. அப்போ இந்த பிங்கிற பாயிண்டில் இந்த பிளேன் ஷீட்னால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃபெக்ட் சிக்மா பை 2ε0 எந்த டைரக்ஷன் இருக்கும்? அவே ஃப்ரம் தி ஷீட் இருக்கும். அதே பாயிண்டில் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஷீட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் இதே தான், பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அவே ஃப்ரம் திஸ் பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு டுவர்ட்ஸ். அப்போது இந்த பாயிண்ட் பியில் இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, ஆடப் ஆகிடும். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பிரகாரம் இது இ ப்ளஸ் இது இ மைனஸ், மேக்னிடியூட் வைஸ் தே ஆர் சேம், டைரக்ஷன் வைஸ் ஆல்சோ they are in the same direction. So total E will be E plus added with E minus, which is 2 times this. Up 2 cancel I, sigma by 2ε0 twice ஆறுது, it is sigma by ε0. எந்த இடத்துல? இந்த Pங்கிற பாயிண்ட், Pங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட் தெரியுதா? சப்போஸ் இந்த Pங்கிற பாயிண்ட்டு அவுட் சைடு இந்த பக்கமாவோ அவுட் சைடு அந்த பக்கமாக இருந்தால் 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடும். எப்படி? இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு நிச்சயம் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்னால் வரக்கூடிய மேக்னிடியூட் இது, டைரக்ஷன் அவே ஃப்ரம் தட். இந்த ஷீட்னால் வரக்கூடிய மேக்னிடியூட் இது, பட் டைரக்ஷன் இங்கே எப்படி? டுவர்ட்ஸ் நெகட்டிவ் இருக்கணும். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் சேம் மேக்னிடியூட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அப்போ ஃபீல்டு அவுட் சைடு இந்த பக்கம் 0, அதே காரணத்தினால இந்த பக்கம் 0. அப்போ 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் உள்ளுக்குள்ளே ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற சென்ட்ரல் ரீஜனில் இருக்கிற பாயிண்ட்ஸில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். தட் பி ட்வைஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை ε0 கண்டுபிடிச்சிருக்கோம். அவுட் சைடு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. ரைட்டா? இதை வச்சுட்டு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? இதில் நம்ம என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியலை இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதனுடைய ஃபீல்டு டைரக்ஷனுங்கிறதப்போ என்ன ஆச்சு? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட், அதனுடைய டைரக்ஷன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை 1 கூலூம்ப் இல்லையா, அதை இந்த
நெகட்டிவ் சைட்லேருந்து எடுத்துட்டு பாசிட்டிவ் சைடு போக போகிறேன். அதாவது ஐ எம் கோயிங் அகெயின்ஸ்ட் த ஃபீல்டு. அப்போ ஐ வில் டூ ஒர்க் இல்லையா, ஒர்க் பண்ணுவேன் இல்லையா. ஸோ ஒர்க்குங்கிறது என்ன வரும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபார் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் 1 இருந்ததுன்னா E டாட் dx. E டாட் dx, E இந்த டைரக்ஷன் இருக்கு, dxங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. அப்போ E டாட் dx என்ன ஆகிடும், மைனஸ் இன்டகரல் E dxன்னு ஆகும். ஸோ இந்த ஒர்க் டன் தான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த W தான் இப்போ V. டாட் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது மைனஸ் சைன் எப்படி வருது புரிஞ்சுதா, ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குன்றதால காஸ் தீட்டா பிகம்ஸ் -1. இந்த E என்னது, சிக்மா பை எப்சிலான் நாட் இந்த இடத்துல E. அப்போது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், வெளியில் வந்துடும். இந்த எக்ஸுங்கிறது தான் அப்போது வேரியபிள். எக்ஸ் வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் 0வும் இந்த செப்பரேஷனை நான் டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இன்டகரல் 0 டு D. Dங்கிறது என்னது, செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த சார்ஜை எடுத்துட்டு இங்கே போக போகிறேன். அப்போ வாட் இஸ் த ஒர்க் டன், 0ங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து Dங்கிற டிஸ்டன்ஸுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இந்த மைனஸ் இது ப்ளஸ் ஆகிருக்கும் இல்லையா, டெஃபினேஷன்லேயே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ இது வில் பிகம் ப்ளஸ் இன்டகரல் dx 0 to D, which is simply sigma by epsilon naught times D. Integral dx is x, D lower limit 0, so sigma by D epsilon naught D. So இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், implies V is simply ED அப்படின்னு புரியுறதா. So when the electric field is uniform, potential is simply electric field times the separation D. V is equal to ED ன்னு தெரியுது. E வந்து சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ நம்ம இதுலேருந்து எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், கெப்பாசிட்டன்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், Q is equal to CV. இந்த Vயை கண்டுபிடிச்சாச்சு. Q எவ்வளவு அதையும் பண்ணிட்டோம்னா Cயை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் Q இந்த இடத்துல, இதுக்கு Qங்கிற சார்ஜு எவ்வளோ இருக்குது, சப்போஸ் த ஏரியா ஆஃப் த பிளேட் இஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். அதே ஏரியா தான் இதுக்கு இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எவ்வளோ சார்ஜ் ப்ளஸ்ஸாக இருக்கோ அதே அமௌண்ட் தான் இதுக்கு மைனஸ் இருக்க போகிறது. ஸோ ஏரியா ஆஃப் த பிளேட் ஏன்னு எடுத்துட்டா Qங்கிறது என்ன, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது பர் யூனிட் ஏரியா சார்ஜ் டைம்ஸ் ஏ. பர் யூனிட் ஏரியா சிக்மாங்கிறது என்ன, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அப்போ வித் மல்டிப்ளைட் வித் ஏரியா டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். அப்போ Q is equal to சிக்மா ஏ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், Q is equal to சிக்மா ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், V is equal to ED சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் Eங்கிறது சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்மா ஏ is equal to C times V. V is ED, Eங்கிறது சிக்மா பை எப்சிலான் நாட் D. So sigma will get cancelled out. புரிஞ்சுதா, இது definition of capacitance-லேருந்து Q is equal to CV எழுதியிருக்கேன். இந்த parallel plate capacitor-க்கு ஏரியா ஏன்னு எடுத்துட்டா சார்ஜ் சிக்மா ஏ, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Vயில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சிக்மா கேன்சல் ஆகும். இதிலிருந்து therefore Cங்கிறது என்ன, எப்சிலான் நாட். C is எப்சிலான் நாட் மேலே வந்துடும், A மேலே இருக்கு, divided by D. So this is the capacitance of a parallel plate capacitor. So epsilon naught constant. A is the area of the plate. அதே ஏரியா தான் இதுக்கு இருக்கும். Dங்கிறது என்ன, separation. So capacitance of a parallel plate capacitor depends on two things, area of the plate, separation of the plate. Area of the plate proportionality, directional proportionality. Dங்கிறது inversely proportionality. அப்போ என்ன ஆகுது, இந்த டிஸ்டன்ஸை நம்ம கிட்ட கொண்டு வர D குறைய C will increase. ஸோ
இதுலேருந்து நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு the capacitance of a parallel plate capacitor directly proportional to the area, inversely proportional to the separation. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா சைஸே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை விட இதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate capacitor இன்க்ரீஸ் பண்ணணும்னா செப்பரேஷனை குறைச்சுட்டே வரலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம என்ன அசியூம் பண்ணிட்டு இருக்கோம், ஏர் மீடியம் இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். இது வேற ஏதாவது மீடியம் இன்க்ரீஸ் பண்ணால் இது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா கெப்பாசிட்டன்ஸை, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது. இப்போ parallel plate கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸுடைய டெரிவேஷனை பார்த்து முடித்தோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel plate capacitor C is equal to epsilon naught A by D அப்படின்னு கண்டுபிடிச்சோம். D is a separation of the two plates. இதான் ரெண்டு பிளேட்டு, ரெண்டுத்துக்கும் ஏரியான்னு ஒன்று இருக்கும், செப்பரேஷன். இதுதான் சர்க்கியூட் சிம்பிளும். இதுதான் ஈக்குவல் லென்த்தில் நம்ம இதை போடணும், ரைட்? இது சர்க்கியூட் சிம்பிள். இப்போ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் யூனிட், கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா எப்படி வருதுன்னு நான் சொல்ல எழுதிடுறேன். ஃபேரட், ஃபேரடே இன் ஆனர் ஆஃப் ஃபேரடே, ஃபேரட் யூனிட்டை யூஸ் பண்ணுறோம். இது பேசிக் டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். Q is equal to CV. அப்போ C is equal to Q by V. Qங்கிறது யூனிட் என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், Qக்கு யூனிட் என்ன, கூலூம்ப். கூலூம்ப், கூலூம்ப் சயின்டிஸ்டோடைய ஆனரு. பொட்டென்ஷியல், பொட்டென்ஷியலுக்கு வோல்டா, வோல்டாங்கிற சயின்டிஸ்டோட ஆனர்னால நம்ம என்ன பண்ணிருப்போம், வோல்ட்டுன்னு எழுதிப்போம். ஸோ கெப்பாசிட்டன்ஸோடைய யூனிட்டை கூலூம்ப் பர் வோல்ட் அல்லது கூலூம்ப் வோல்ட் இன்வெர்ஸ்ன்னு எழுதலாம். இதுதான் நத்திங் பட் இதுதான் ஃபேரட் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதுதான் ஃபேரட், நியூ ஒரு யூனிட்டை கொடுத்துட்றோம். ஸோ இது எப்படி வந்ததுன்னு இப்படி எழுதலாம்னு சொல்கிறத விட இது எழுதுறது யூஸ் வழக்கம் கிடையாது. நம்ம ஃபேரட் எழுதுறது தான் வழக்கம் யூனிட்டில், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், there is another method of increasing the capacitance. இந்த capacitance இன்க்ரீஸ் பண்ணணும், பிளேட்டோடைய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது செப்பரேஷன், இதுதான் செப்பரேஷன் இல்லையா, இதை டிக்ரீஸ் பண்ணணும்னு சொன்னோம். I assumed air as the medium between the two plates. இது மீடியத்தை ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். முடியும். அதுக்கு நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன படிக்கணும்னா இந்த இன்சுலேட்டரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறது என்ன, which does not pass electricity, சார்ஜஸ் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாது. இன்சுலேட்டருக்கு இன்னொரு பேர் டைஎலக்ட்ரிக். இன்சுலேட்டருங்கிறது ஃபிசிக்ஸ் ஆளுங்கள்லாம் சொல்கிறது பேர் இன்சுலேட்டர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் சொல்கிறது அதே டைஎலக்ட்ரிக் தான் சொல்லுவாங்க, இன்சுலேட்டர்னு சொல்ல மாட்டாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம். ஸோ இது இன்ஜினியரிங் டெர்மினாலஜி, இது ஃபிசிக்ஸ் டெர்மினாலஜி, ரெண்டு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணால். இந்த இன்சுலேட்டருடைய ப்ராப்பர்ட்டி பற்றி அல்லது ஐடியாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். Insulator is made up of atoms or molecules which cannot pass electricity. இதான் சொல்லுவோம், கரண்ட் அது வழியாக பாஸ் பண்ணி போகாது. சரி, ஆட்டம்ங்கிறத முதல்ல இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆட்டத்தில் சென்டர் கோரில் நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜும், அதை சுற்றி அட் வேரியஸ் ஆர்பிட்ஸில் இதான ஆட்டம் மாடல். எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ். நான் ஒரு சும்மா ஒரு சிம்பாலிக்காக போட்டிருக்கேன், என்ன இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குமா அப்படின்லாம் நான் எடுத்துக்கல, ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ இதுதான் ஒரு ஆட்டத்தோடைய மாடல், போர் ஆட்டம் மாடல் நம்ம படிச்சிருப்போம். போர் முதல்ல கரெக்டாக சொன்ன ஆட்டம் மாடல் எப்படி, சென்டர் கோரில் பாசிட்டிவ் சார்ஜ் கால்டு நியூக்ளியஸ், அதை சுற்றி அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்குன்னு. இதை வேறு எப்படி மென்டல் பிக்சர் பண்ணிக்கலாம்னா, சென்டர் கோரில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிஸ்டன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானுடைய
சென்டர் ஆஃப் சார்ஜ். சென்டர் ஆஃப் சார்ஜ் என்ன, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல தனித்தனி இங்கே இருக்கு. பட் அதோட எஃபெக்டிவா சென்டரா இருக்கிற சார்ஜ் இங்க இருக்குன்னா அந்த நியூக்ளியஸ் சென்டர் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட் அல்லது சென்டர் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜஸ் எல்லாமே இது மேலேயே, இந்த சென்டருங்கிறது இது இந்த பொசிஷன்லயே இருக்கும். அப்போ ஒரு ஆட்டத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் சென்டரில் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தாலும் எஃபெக்டிவாக நெகட்டிவ் சார்ஜுங்கிறது அதே சென்டர்லேயே தான் இருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆட்டம் வித் எலக்ட்ரான்ஸ் இந்த பிக்சரை திருப்பியும் வரைகிறேன். இது சென்டர் கோடில் இருக்கிற நியூக்ளியஸ், இதெல்லாம் எலக்ட்ரான்ஸு மைனஸ்ஸு. இப்போ இந்த ஆட்டத்தை ஐ வில் சப்ஜெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இப்போ இந்த ஆட்டத்தில் நான் அப்ளை பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்குது, இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கிறதால இந்த பக்கம் கொஞ்சம் நகரும், இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கிறதால இந்த நியூக்ளியஸ் கொஞ்சம் இந்த பக்கம் நகரும். அப்போது இதனுடைய ஆட்டத்தோடைய ஷேப் எப்படி மாறும் அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவ் என்ன இருக்குது, இந்த பக்கம் நகர்ந்து போயிருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் கொஞ்சம் லெஃப்டில் நகர்ந்துருக்கும். அப்போ இந்த சென்டர் ஆஃப் த எலக்ட்ரான் க்ளவுட் சொன்னேன் இல்லையா, அதை இது வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இருக்கும் பொழுது ரெண்டுமே ஒரே பாயிண்டில் கோயின்சைட் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆகும், அந்த சென்டர் ஆஃப் த எலக்ட்ரான் க்ளவுடு லெஃப்டில் நகர்ந்துருக்கு பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது பாசிட்டிவ் அந்த பக்கம் நகர்ந்துருக்கு. அப்போ ஒரு செப்பரேஷன் கிடச்சிடும். கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ஒரே இடத்துல இல்லைங்க. பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இந்த இடத்துல இருக்குது, இந்த நெகட்டிவ் கிளவுட் இருக்கு எலக்ட்ரான் கிளவுடு, அதனுடைய நெட் எஃபெக்டிவ் சார்ஜ் அதே பொசிஷனில் சென்டர் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். எப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இருக்கும் பொழுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணின உடனே ஆட்டமோடைய நியூக்ளியஸ் ஸ்லைட்டாக ரைட் சைட்லேயும் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இந்த டைரக்ஷனில் நான் ஃபீல்டு அப்ளை பண்ணால் எலக்ட்ரான் க்ளவுட்லாம் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த சென்டர் ஆஃப் த எலக்ட்ரான் க்ளவுடும் நியூக்ளியஸும் செப்பரேட் ஆகிடுறது. ஸோ this is the picture of atom in the presence of electric field. This constitutes in a dipole. இதுக்கு தான் நம்ம டைபோலை பற்றி படித்தோம். ஸோ ஆட்டம் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்காக இருக்கும் பொழுது இதோடைய பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஒரே பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. இந்த presence of electric field இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணினா டைபோல் இப்படி ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி அப்ளை பண்ணினா டைபோல் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகிடும். ஸோ டைபோல் ஃபார்ம் ஆகும், அது புரிஞ்சுட்டா போகிறோம். இது வரைய வேண்டாம், தெரிஞ்சிக்க வேண்டாம். டைபோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆட்டம் பிகம்ஸ் டைபோல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு polarization of the atom. This phenomenon is called polarization of the atom. ஸோ இது எந்த எதுக்கு அப்ளை பண்ணுறோம், இன்சுலேட்டருக்கு இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது புரிஞ்சுதா? இப்போ இன்சுலேட்டருக்கு இது அப்ளை பண்ண போகிறோம்னா என்ன பார்க்கலாமா? போலரைசேஷன் அப்படிங்கிறது இன்சுலேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா ஐ டேக் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரிஜினலாக ஆட்டம்ஸ் எல்லாம் இது எப்படி இருந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாம் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் போடணும். இந்த சர்க்கிள்லாம் தான் ஆட்டம்ஸ்னு அசியூம் பண்ணிக்கும். இதனுடைய பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அதே இடத்துலையே கோயின்சைட் ஆகிருக்கு, அதான் சர்க்கிளாக போட்டிருக்கேன். இப்போ ஐ வில் சப்ஜெக்ட் திஸ் டயலெக்ட்ரிக் டு an electric field E இந்த டைரக்ஷனில். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆட்டம் வில் பிகம் போலரைஸ்ட். அப்போ என்டையர் டயலெக்ட்ரிக்கும் becomes polarized. எப்படி ஆயிருக்கும்? அப்போ the atom would have changed shape டிஃப்ரெண்ட்டாக நம்ம வரையணும். இப்போ புரியுறதா? டைபோல் மாதிரி வரையணும். டைபோல்ங்கிறது என்ன, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிற சிச்சுவேஷன் தான் டைபோல். எந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கணும், இந்த பக்கம் நெகட்டிவ், இது பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். So the dielectric would have become polarized na
this is the situation of the atoms in the dielectric or insulator in the presence of electric field applied in this direction. The பேரு நம்ம என்ன சொன்னோம், the dielectric is now polarized. Polarization பேரு. இதனால என்ன ஆக போகுது, இது இந்த மாதிரி ஒரு டயலெக்ட்ரிக்கை நம்ம இந்த கெப்பாசிட்டருடைய இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸில் கொண்டு போய் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதனால கெப்பாசிட்டன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆக போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் பண்ண உடனே தே ஆல் பிகம் நார்மல் ஆட்டம்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ண உடனே போலரைஸ்ட் ஆகிடும். இதுக்கு பேர் இன்டியூஸ்டு போலரைசேஷன் பேர். இன்டியூஸ்டுன்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வந்த போலரைசேஷன் பேர். அப்போ டைபோல் மொமெண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் வருது இல்லையா, அந்த டைபோல் மொமெண்ட்டை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணினோன்னு காணாம போயிடுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ணோன்னு வருது. அப்போ there's induced dipole moment of each atom is directly proportional to the applied electric field. The P is equal to alpha as a proportionality constant ன்னு எழுதலாம். இப்போ டைபோல் மொமெண்ட்டும் வெக்டர், ஈயும் வெக்டர். ஸோ நம்ம வெக்டரையும் உள்ள நுழைச்சிடலாம் இப்போ. ஸோ P becomes equal to alpha times E. That is alpha. Alpha is a proportionality constant called polarizability. Polarizability of the atom or molecule. So இது பேரு atomic polarizability சொல்லலாம், அல்லது molecular polarizability சொல்லலாம். ஆட்டம்ஸ் மட்டுமே இங்க இருந்ததுன்னா அது atomic polarizability சொல்லணும், மாலிக்யூலா இருந்ததுன்னா molecular polarizability சொல்ல போறோம். ஸோ இதுக்கு பேர் induced polarization பேரு, induced polarization of the dielectric பேரு. சில molecules are by nature, by its own nature அதுக்கு ஒரு polarizability இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, இதெல்லாம் வந்து நார்மலாக இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனி கேஸ் O2, N2 இந்த டைப் எல்லாம் வந்து ஒரிஜினலாக அதுக்கு போலரைசபிலிட்டி ஒன்றும், அதாவது டைபோல் மொமெண்ட் இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னு டைபோல் மொமெண்ட் வரும், இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த கேஸஸ்லாம் எடுத்துக்கலாம், O2, N2லாம். பை நேச்சரே சில மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கும். Very famous example is water molecule. Water molecule. So by nature இதெல்லாம் இன்டியூஸ்டாக வரணும். இது பை அந்த மாலிக்யூலுக்கே இருக்கும். அந்த வாட்டர் மாலிக்யூலோட ஷேப் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் கால்ட் இன்வெர்டட் வி ஷேப் மாலிக்யூல். இன்வெர்டட் வி ஷேப். இது O, இது H, இது H. இதுதான் வாட்டர் மாலிக்யூல் H2O உடைய ஷேப். இந்த பர்டிகுலர் ஷேப்னால இதுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. டைபோல் மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் இந்த டைரக்ஷனில். ஸோ இது ஏற்கனவே இந்த மாலிக்யூலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் HCl, ஹைட்ரஜன் குளோரைடு. HCl நான் மாலிக்யூலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, அந்த சிங்கிள் மாலிக்யூலுக்கு ஒன்ஸ் அகைன் இது வாட்டருக்கு தான் நான் இன்வெர்டட் வே ஷேப் போட்டிருக்கேன். HClக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பு. ஸோ வாட்டருக்கு தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இதெல்லாம் இன்டியூஸ் பண்ணாமல் தானாகவே அதுக்கு ஏற்கனவே அதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான இன்சுலேட்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி அது சொன்னேன். இப்போ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் இன்சுலேட்டர் ஆர் டைஎலக்ட்ரிக் இன் தி கேப் பிட்வீன், இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர், அதை பார்க்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்க போகிறோம், இன்டியூஸ்டு போலரைசபிலிட்டி இருக்கக்கூடிய, போலரைசேஷன் இருக்கக்கூடிய இன்சுலேட்டர் இந்த டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு, இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட் கொடுத்துட்டேன். இப்போ இது கொண்டு வர போகிறேன். இப்போது குவாலிட்டேட்டிவாக என்ன நடக்கிறது பார்க்கலாம், குவான்டிடேட்டிவாக என்ன நடக்கிறதுன்னு சொல்லலாம். குவாலிட்டேட்டிவ்னா என்ன அர்த்தம், என்ன எஃபெக்ட் நடக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குவான்டிடேட்டிவ்னா என்ன அர்த்தம், குவான்டிடேட்டிவ்னு வார்த்தை சொன்னதால் சொல்கிறேன். குவான்டிடேட்டிவ்னா என்ன அர்த்தம், இந்த எஃபெக்டை மேத்தமேட்டிக்கலாக
இப்படி மாறிச்சு அப்படின்னா என்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறது பேர் குவான்டிடேட்டிவ். முதல்ல குவாலிட்டேட்டிவாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற பிளேட்டு, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோடது. இது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற பிளேட்டு. இப்போ இது உள்ள நுழைச்சோன்னு என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ்ல நெகட்டிவ் இருக்குது சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக இந்த டயலக்ட்ரிக் இந்த ஸ்பேஸில் கொண்டு வந்த உடனே டயலக்ட்ரிக் பிகம்ஸ் போலரைஸ்ட். Dielectric becomes polarized. என்ன அர்த்தம்? Each individual molecule or atom becomes a small dipole. இப்போ எஃபெக்டிவாக என்ன நடக்கிறது? இப்போ இந்த ரீஜன் நான் ஒரு கோடு போடுற ரீஜனை பார்த்துட்டே வா. டயலக்ட்ரிக்குள்ள நான் இப்போ ஷேடு பண்ண அல்லது நான் கட்டம் போட்ட ரீஜன் எடுத்துக்கலாம். இந்த டயலக்ட்ரிக்ங்கிறது இந்த டயலக்ட்ரிக்குள்ள இந்த ரீஜனை மட்டும் எடுத்துக்கிறேன். என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த ரீஜன் நியூட்ரல் ஆகிடுறது. இந்த எஃபெக்டிவாக இந்த பக்கம் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட பாசிட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிடும். தெரியுறதா? ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இதனுடைய பாசிட்டிவுடைய எஃபெக்டை குறைச்சிடும். அதே போல் இது நெகட்டிவ் பிளேட்டு எஃபெக்டிவ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பாக்கி இருக்குது பாரு இந்த டயலக்ட்ரிக்கில், அது இந்த நெகட்டிவிட்டி ஆஃப் த நெகட்டிவ் பிளேட்டை ரெடியூஸ் பண்ணிடும். அப்போ என்ன அர்த்தம்? இதோடைய டயலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனே இந்த எண்டில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இதனுடைய பாசிட்டிவ் நேச்சரை ரெடியூஸ் பண்ணிடும். இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த நெகட்டிவ் பிளேட்டுடைய நெகட்டிவ் நேச்சரை ரெடியூஸ் பண்ணிடும். அப்போது எஃபெக்டிவாக தி பொட்டென்ஷியல் ஒரிஜினலாக இது இல்லாத போது இருந்த பொட்டென்ஷியல் அது V0 எடுத்துக்கலாம். இது இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு வந்த பொட்டென்ஷியல் ரெடியூஸ் ஆகிடும். அதாவது V0ங்கிறது பிஃபோர் இன்ட்ரோடக்ஷன், இது ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி டயலக்ட்ரிக். இப்போது அந்த பொட்டென்ஷியலுடைய எஃபெக்டிவாக குறைச்சிடுறது. ஸோ V குறைஞ்சி போச்சு. V குறைஞ்சி போச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம சார்ஜஸை ஆட் பண்ண முடியும். இதானே பார்த்தோம் நம்ம. V குறைஞ்சி போச்சுன்னா இந்த பிளேட் ரெண்டுலேயும் இன்னும் சார்ஜஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ சார்ஜ் என்ன ஆட் பண்ணலன்னா அதோடைய கெப்பாசிட்டி நம்ம கெப்பாசிட்டி டு ஸ்டோர்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுறதுப்போ, ஒரு டயலக்ட்ரிக் மீடியம் இந்த ஸ்பேஸ் கெப்பாசிட்டருடைய ஸ்பேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனே த கெப்பாசிட்டி டு ஸ்டோர் சார்ஜஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ். ஸோ C இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போது எந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத குவான்டிடேட்டிவாக இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குவான்டிடேட்டிவ்னா என்ன? நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். C எப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு டெரைவ் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்? இதுதான் டயலக்ட்ரிக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண திக்னஸ் T. Tங்கிற திக்னஸ் டயலக்ட்ரிக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினலாக அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய செப்பரேஷன் D. இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய ஒரிஜினல் செப்பரேஷன் இஸ் D. அதுக்குள்ளே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு திக்னஸ் Tங்கிற ஒரு டயலக்ட்ரிக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபுல் ஸ்பேஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும், ரைட்? Tங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும், ரைட்? இப்போது C0 அப்படிங்கிறத நம்ம இது கெப்பாசிட்டர் ஆஃப் தி parallel plate capacitor without dielectric, before introduction of dielectric. அது எப்படி எழுதலாம்? அப்போ epsilon naught A by D. இதுதான், அதாவது ஏர் மட்டுமே இருந்தபோது. இப்போ we have to find C in the presence of dielectric. What is the C value அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை இதோட கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா குவாலிட்டேட்டிவாக நம்ம என்ன சொன்னோம்? கெப்பாசிட்டன்ஸ் டு ஹோல்டு ஆர் ஸ்டோர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொன்னோம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி ப்ரொசீஜர்? எப்படி? வெரி சிம்பிள். நம்ம V is equal to ED அப்படின்னு ஒரு ரிலேஷன் டெரைவ் பண்ணோம்ல பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில். V is equal to EDன்னு டெரைவ் பண்ணோமே, அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான். ஸோ V0 அது E0ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ in the absence of dielectric, potential is V0, electric field is E0 D. இப்போ in the presence of dielectric என்ன ஆகும்? the electric field இந்த ரீஜனுக்குள்ள ஆல்டர் ஆகிருக்கும். அதை E அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு
இந்த டயலெக்ட்ரிக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கூலும்ப்லால படித்தோம். ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மீடியம் டிக்ரீசஸ் கம்பேர் டு வேக்யூம்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? எந்த அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும்? 1/εr டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? εr இஸ் கால்டு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஸோ அதே ஐடியாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈங்கிறது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு σ/ε0ன்னு எழுதினோம் இல்லையா? அது E0க்கு. ஈங்கிறது ஃபீல்டு இந்த டயலெக்ட்ரிக் உள்ள இருக்கிற ஃபீல்டு. இதை எப்படி எழுதலாம்? σ/ε0ன்னு எழுதலாம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகும் பார்த்தோம்ல 1/r. அப்போ ஒரிஜினலாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டயலெக்ட்ரிக்னால குறையக்கூடிய ஃபீல்டு எப்படி எழுதலாம்? 1/εr டைம்ஸ் குறையும்னு பார்த்தோம். அதை நான் அப்போது electric field inside the dielectric will be σ/ε0. சிக்மா மாறாது. ஏன்னா சிக்மாங்கிறது என்ன? சார்ஜ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அந்த பிளேட்டு. அதை நம்ம மாற்றலை. இதுதான் நுழைச்சிருக்கோம் உள்ள. புரியுறதா? ஸோ ஈங்கிற ஃபீல்டு இங்கே இருக்குது. அது ஆக்டிங் ஓவர் டீங்கிற டிஸ்டன்ஸ். E0ங்கிற ஃபீல்டு ஒரிஜினலாக டிங்கிற டிஸ்டன்ஸ். இப்போ இது இன்ட்ரடியூஸ் பண்ணினோடனே E0ங்கிற ஃபீல்டு இங்கேயும் ஈங்கிற ஃபீல்டு இதுக்குள்ளேயே இருக்கும். இது இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே இது இல்லாத போது எல்லா இடத்துலையுமே E0. இது இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ஈங்கிற ஃபீல்டு டயலெக்ட்ரிக்குள்ளேயும் E0ங்கிற ஃபீல்டு இந்த ஏர் மீடியத்துலேயும் இருக்குது. அப்போது இப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் வின்னு எழுதும் பொழுது E0ங்கிற ஃபீல்டு ஏரில் இருக்குது. ஏருடைய ஸ்பேஸ் இப்போ எவ்வளவு? D - T. அப்போ டிக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்? D - T போடுறோம். புரியுறதா? ஏன் D - T போட்டேன்? புரியுறதா? டிங்கிறது டோட்டல் செப்பரேஷன் ஆஃப் த பிளேட்ஸ். அதில் டீங்கிறது மீடியத்தில் போயிடுது. அப்போ ஏரில் இருக்கிறது E0னா அதனுடைய செப்பரேஷன் இஸ் D - T ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டயலெக்ட்ரிக். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? டீங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. So, potential in the presence of the dielectric is the potential available in the air medium, that is this much, over a distance of D - T. Then the potential available because of the dielectric medium, which has electric field E and over a distance T. அப்போ அது E into T ன்னு போடணும். இது E into D - T, இது E into T. ஈங்கிறது இங்கே E0ன்னு போட்டிருக்கேன். E0ங்கிறது என்னது? இது. ஈங்கிறது என்னது? இது. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் E0 σ/ε0 E0க்கு இல்லையா? σ/ε0 D - T ப்ளஸ் இது σ/ε0 ε0 T. ஸோ ஈக்கும் E0க்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தெரியுறதா? இப்போ இதில் திஸ் இஸ் V. இதில் சில சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை σ/ε0 D இருக்குது. இன்னொரு σ/ε0 T இருக்குது. இப்போ σ/ε0 T இருக்குது. அப்போ இந்த டீயை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். இந்த டேர்மில் இது மைனஸை வெளியில் எடுத்திருக்கேன். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். திஸ் வில் பிகம் மைனஸ். ஸோ இங்கே ரெண்டு டேர்ம் வருது இல்லையா? σ/ε0 D இருக்குது, σ/ε0 - T இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் எழுதிட்டேன். செகண்ட் டேர்ம் எழுதுறதுக்கு -T வெளியில் எடுத்திருக்கேன். அப்போது பாக்கி இருக்கிறது σ/ε0. இதில் பாக்கி இருக்கிறது இப்போ என்ன? இது ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் எடுத்ததால் மைனஸ் ஆகிடும். σ/ε0 இருக்குது, T இருக்குது. ஸோ டீயும் எடுத்துடுறேன், σ/ε0 எடுத்துட்டேன்னா திஸ் வில் பிகம் 1 -
1ங்கிறதுனால minus 1 by epsilon r. தெரியுதா? 1 minus 1 by epsilon r ஆகுது. So T times this sigma by epsilon naught 1 minus 1 by epsilon r. இது வேற விதமா எழுதல, இது இப்படி சிம்பிளை பண்ணிக்கிறேன். ஸோ V கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் C எழுதணும். Therefore C என்னது? Q by V. இதானே? Q is equal to CV. Suppose C is equal to Q by V. இதோட சார்ஜ் நம்ம எதுவும் மாற்றலை, அதே சார்ஜ் தான். அதே சார்ஜ் தான். இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணலாம்? சிக்மா பை எப்சிலான் நாட்டை காமனாக எடுத்துக்கலாம். அது இங்கே எழுதும்போது எழுதுகிறேன். வாட் இஸ் Q? Q is a charge on this plate. அது எப்படி எழுதலாம்? இது கண்டுபிடிக்கும் போது எழுதினோமே அதே மாதிரி. Sigma times A. What is sigma? Sigma is the charge density, surface charge density. A is the area of the plate. இதை டிரைவ் பண்ணும்போது நம்ம பண்ணின Q அதே எக்ஸ்பிரஷன் தான். டிவைடட் பை V. Vங்கிறது இது V எழுதும்போது நான் என்ன சொன்னேன்? இந்த சிக்மா பை எப்சிலான் நாட் ரெண்டுத்துலேயும் இருக்கிறதால அது காமனாக எடுத்துக்கலாம் சொன்னேன். காமனாக எடுத்துட்டேன்னா இப்போ பாக்கி இதில் என்ன இருக்குது? D இருக்குது. இதில் என்ன இருக்குது? மைனஸ் T ஓப்பன் பிராக்கெட் 1 minus 1 by epsilon r. இப்போ இதில் இந்த சிக்மா கேன்சல் ஆகிடும். சிக்மா கேன்சல் ஆகிடும். இந்த A இந்த சிக்மா நாட் மேலே எப்சிலான் நாட் மேலே போகும். ஸோ எப்சிலான் நாட் A வர மாதிரி இதுலேயும் எப்சிலான் நாட் A வரும். இது இங்கே நான் அழிச்சிட்டு எழுதிட்டுமா? ஸோ சிக்மா கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எப்சிலான் நாட் 1 by எப்சிலான் நாட் இருக்குது. அப்போ எப்சிலான் நாட் இப்போ மேலே போகும். இப்போ இது வந்து பிகம்ஸ் எப்சிலான் நாட் A. So C is now epsilon naught A divided by D minus a quantity. தெரியுதா? ஒரிஜினல்ல என்ன இருந்திருக்கு? C naught epsilon naught A by D மட்டும் இருந்திருக்கு. இப்போ epsilon naught A by D minus இருந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டர் D விட இப்போ குறையிறது. D டினாமினேட்டர் குறைஞ்சோன்னு C is going to increase. தெரியுதா? So this implies C is greater than C naught. C naught ங்கிறது என்னது? Capacitance without the dielectric. The capacitance with the dielectric. So when you introduce a dielectric medium of some thickness T in the space between the parallel plate capacitor, the capacitance qualitative சொன்னமே increase ஆகும்னு. இப்போ increase ஆகிருக்குது, புரிஞ்சுதா? epsilon naught A by D இது epsilon naught A by D minus something. அப்போ C is more than C naught. இது ப்ரூவ் பண்ணிட்டோமா? இப்போ இது ப்ரூவ் பண்ணிட்டோமா? இது அடுத்ததா ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடலாம். சப்போஸ் இந்த டயலெக்ட்ரிக்கை என்டையர் ஸ்பேஸும் ஃபில்லிங்காக எழுதிட்டா என்ன? ஏன் இது துருண்டு போடணும்? இது துருண்டு கம்மியாக டீங்கிற போடும்போதே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக போட்டால் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? when T thickness becomes D. ஸோ இந்த ஃபார்முலாவில் T is equal to D சப்ஸ்டியூட் பண்ண என்ன அர்த்தம்? என்டையர் ஸ்பேஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸை நம்ம டயலெக்ட்ரிக்காக ஃபில்அப் பண்ண போகிறோம். ஸோ when T becomes D இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வாட் இஸ் C வேல்யூ? எப்சிலான் நாட் A டிவைடட் பை D மைனஸ் இது இருக்கு இல்லையா? அப்போ இந்த D காமனாக எடுத்துடலாம். D காமனாக எடுத்துட்டா 1 மைனஸ் இதுவும் D ஆயாச்சு, இதெல்லாம் காமனாக எடுத்தாச்சு. அப்போ பாக்கி இருக்கிறது என்ன? 1 இந்த -1 இந்த மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் 1 by epsilon r. புரியுறதா? T is equal to D போட போகிறோம். அப்போ இங்கேயும் இருக்குது, D இங்கேயும் இருக்குது. D காமனாக வெளியில் எடுத்துடுறேன். எடுத்தாச்சு. இது 1 ஆகிடும். இது -1 ப்ளஸ் 1 by epsilon r அதான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த 1 கேன்சல் ஆகும். இந்த 1 by epsilon r மேலே போயிடும். அப்போ என்ன ஆச்சு? இது கரெக்டாக எழுதணும்னா அப்போ என்ன ஆச்சு? C is equal to epsilon r epsilon naught A by D. ஸோ
epsilon r C naught. C naught is epsilon naught A by D. So C increases from C naught by an amount epsilon r when the dielectric fills the entire space. The full space you dielectric வச்சு fill up பண்ணிட்டா அந்த dielectric உடைய medium உடைய relative permittivity times C increase ஆயிருக்கும். இது நம்ம relative permittivity படிக்கும்போதே படிச்சோம் ஞாபகம் இருக்கா? epsilon r is greater than 1 அப்படினு படிச்சோம் ஞாபகம் இருக்கா? So C is epsilon r times C naught. இதுக்கு பேரு epsilon r க்கு இன்னொரு பேரு dielectric constant. epsilon r க்கு ஒரிஜினலா நம்ம பேர் கொடுத்தது relative permittivity. இப்போ இந்த dielectric effect இந்த இடத்துல இது இன்ட்ரோ듀ce பண்ணதால the capacitance and the amount increase ஆறதால இதுக்கு பேரு dielectric constant னே பேரு. epsilon r is called. So once again நான் ஞாபகப்படுத்துறேன், physics நம்ம insulator னு சொல்றோம், electrical engineers dielectric னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ insulator னு சொல்லும்போது இத relative permittivity னு சொல்றோம். engineers dielectric னு சொல்லும்போது இதுக்கு பேரு dielectric constant னு பேரு. So what we have proved is the capacitance of a parallel plate capacitance can be increased by introducing a insulator or a dielectric. எவ்வளவு increase ஆகுது? அது எவ்வளவு dielectric constant அந்த மீடியத்துக்கு இருக்கோ அந்த amount increase ஆகும்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம்.